தலைமை நேயர்களே வணக்கம். நான் உங்கள் தடயம்பாபு. இன்றைக்கு நாம் கடலூர் வந்துள்ளோம். கடலூர் அனைத்து பொதுநல இயக்கங்களின் கூட்டமைப்பினுடைய செயல் ஒருங்கிணைப்பாளர், கடலூர் மாநகராட்சி கழகத்தினுடைய வளர்ச்சி கழகத்தினுடைய நிறுவனர், தமிழக அரசினுடைய மின்வாரியத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரி, நேர்மையான அதிகாரி, ஓய்வு பெற்ற பின்னும் கடலூர் நகர மக்களுக்காக தன்னுடைய பங்களிப்பை செயலாற்றி வரக்கூடியவர், மரியாதைக்குரிய திருவரசு அவர்களை சந்திக்க வந்துள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். எனக்கு அருமையான முன்னுரையை அளித்து கடலூர் மாநகரத்தினுடைய வளர்ச்சியினுடைய தேக்க நிலையை பேட்டியின் வாயிலாக மக்களுக்கு தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய தடயம் பத்திரிகையினுடைய போராளியும் தடயம் பத்திரிகையினுடைய ஆசிரியருமான தடயம்பாபு அவர்களுக்கும் அவரோடு வந்திருக்கக்கூடிய குழு உறுப்பினர்களுக்கும் முதற்கண் நான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பின் சார்பிலே வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துள்ளேன். நன்றி சார். நீங்கள் உங்கள் உரையிலே நீங்கள் கேள்வியும் சொல்லிட்டீங்க. கடலூர் மாநகராட்சியினுடைய தேக்க நிலை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன சார் தேக்க நிலை? 4 ஆண்டு காலமாக அந்த திமுக 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நிறைய வளர்ச்சி பணிகள் செஞ்சுட்ருக்கோன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு. என்ன தேக்க நிலைன்னு சொல்லுங்களேன். கடலூர் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கான வளர்ச்சி பணிகளை கடந்த வருடங்களிலே இந்த மாநகரத்திலே செய்து முடிக்கப்படவில்லை. கடலூரை பொறுத்தவரையிலே பிரதான கோரிக்கையாக இருந்த பஸ் ஸ்டாண்டு பிரச்சனை என்பது சிக்கலாக ஆக்கப்பட்டு தற்போது மக்கள் விரும்பாத இடத்திலே அந்த பேருந்து நிலையத்தை அமைக்கின்ற வேலை நடந்து முடியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடலூர் மக்களுடைய நீண்டகால கோரிக்கையான கடலூருக்கு ஒரு பொறியியல் கல்லூரியோ ஒரு பாலிடெக்னிக்கோ இல்லை. கடலூரை பொறுத்தவரையிலே இது மாவட்டத்தினுடைய தலைநகராக இருந்தால் கூட இதன் பின்னாலே கடலூரிலிருந்து பிரிந்த விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் அடைந்த அளவிற்கு வளர்ச்சி என்பது கடலூரிலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலே கடலூருக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அந்த முக்கியத்துவம் என்பது சுதந்திரம் அடைந்த பிறகு கடலூர் நகருடைய வளர்ச்சியிலே அது பிரதிபலிக்கவில்லை என்பதுதான் இங்குள்ள மக்களுடைய ஏகோபித்த வருத்தமாக இருக்கிறது. ஒரு மாவட்ட தலைநகருக்கான என்னென்ன வளர்ச்சிகள் இருக்க வேண்டுமோ அந்த வளர்ச்சிகள் எல்லாம் இந்த மாவட்டத்திலே முழு அளவிலே இல்லை என்பதுதான் இங்கே கவலையோடு பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடலூர் மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேடு என்பது, அதனுடைய பங்களிப்பு என்பது, கடலூர் வளர்ச்சியினுடைய பங்களிப்பு என்பது சற்றேறக்குரிய திருப்தி அளிக்கக்கூடிய வகையிலே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. கடலூரை பொறுத்தவரையிலே ஆங்காங்கே சாலை என்பது செப்பனிடப்படாமல் குண்டும் குழியுமாக இருக்கிறது. நீங்கள் கூட வரும்போது பார்த்துருக்கலாம். உதாரணத்திற்கு சரவண நகருடைய அது ஒரு பைபாஸ் சாலை, குண்டும் குழியுமாக, அதில் போக முடியாத அளவுக்கு பஸ்ஸெல்லாம் அந்த பைபாஸில் தான் போகும். அது உபயோகத்திற்கு இல்லாத அளவிலே மிக மோசமாக இருக்கிறது. அது ஒரு உதாரணம்தான். அதே போல் கடலூருடைய நகர்ப்புற உள் பகுதிகளிலே சாலைகள் எல்லாம் தரமற்ற நிலையிலே இருக்கிறது. இந்த ஊருக்கு ஒரு பாதாள சாக்கடை திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அந்த பாதாள சாக்கடை திட்டம் என்பது வெற்றியடையவில்லை. ஆங்காங்கே இது சாக்கடை அடைத்து கொண்டும் சாக்கடை கழிவுநீர் வெளியே திட்டம் முழுமையடையலையா? திட்டம் முழுமையடையவில்லை. இன்னும் சில இடங்களிலே பாதாள சாக்கடை என்பது நிறுவப்படாமலே இருக்கிறது. நிறுவப்பட்ட இடங்களிலும் சரியான வடிகால் என்பது இல்லாமல் ஆங்கங்கே சாலைகளிலே வழிந்து விடக்கூடிய நிலைமையும், அதை ஒட்டி அதை சீர் செய்வதும் மறுபடியும் அதே போன்ற ஒரு நிலையும் தான் தொடர்கின்ற காட்சியாக இங்கே இருக்கிறது. அதே போல் கம்மியம்பேட்டையிலே ஒரு ரயில்வே மேம்பாலம் கேட்டோம்.
சென்ற ஆட்சியிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய முழுவதற்கும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட திட்டங்களை தொடங்கி வைத்த பிறகு அதிலே கடலூரே கம்மியம்பேட்டை மேம்பாலம் என்று இங்கே ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்து நாங்களும் அதில் கலந்து கொண்டோம். ஆனால் அது திட்டம் தொடங்கியதோடு சரி, இன்று வரை அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. யார் மத்திய அரசு செய்யணுமா, மாநில அரசு செய்யணுமா? மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செய்யணும். ஆமாம், அடிக்கலாம் அப்படியே இருக்குது. அடிக்கலாம் தொடக்க விழா நடந்தது. போர்டெல்லாம் வச்சு பூமி பூஜை போட்டாங்க. பூமி பூஜை கூட போடல. அது ஏற்கனவே என்னன்னு சொன்னாக்கா, அதில் ஒரு கருத்து வேறுபாடு என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா, மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா, அது இது யூஜி, அதாவது அண்டர் கிரவுண்டு, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இதுக்கு கீழ் அண்டர் கிரவுண்ட் இதாக போடணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசு ஒரு திட்டம் சொல்லி அதை தான் அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. ரயில்வேயை பொறுத்தவரையில் அந்த இடம் வந்து அதுக்கு சாத்தியம் இல்லாத இடம். பக்கத்தில் வாய்க்கால் ஓடுது. நாங்களும் அதான் சொல்கிறோம், பக்கத்தில் வாய்க்கால் ஓடுது. அந்த வாய்க்கால் ஓடக்கூடிய சூழ்நிலை அது வந்து அது இது கீழே செல்லக்கூடிய வழியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்காது. எனவே மேம்பாலம் கட்டுங்க, மேம்பாலம் கட்டுறது தான் அதுக்கு தீர்வாக இருக்குன்னு சொல்லி நாம் போராடினோம். அதை ஒட்டி தான் ரயில்வேனுடைய ஆலோசனை. மக்கள் நடந்து போகிறதுக்கு சப்வே கட்டிருந்தீங்க. சார், மக்கள் நடந்து போகிறது அது வந்து போக்குவரத்து நெரிசல் உள்ள இடம். அந்த சென்ட் ஜோசப் பள்ளி அது ஒரு பைபாஸ். கம்மியம்பேட்டை ரயில்வே பாலம் என்பது மிக முக்கியமான பாலம். ரயில்வே சாலை என்பது மிக முக்கியமான. பஸ் ஸ்டாண்டுக்கு வரல முன்னாடி அந்த பாலத்தோடைய உள்ள வருது. அது உயர்மட்ட பாலம் கேட்குறோம். ஏன்னா அது வந்து இந்த எத்தனோடு எஸ்டிமேட் போட்டாங்க? எஸ்டிமேட்டெல்லாம் போடல. ஏற்கனவே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சுரங்கப்பாதை அமைக்க போகிறோம்னு சொன்னாங்க. அது நடக்கலை. அதன் பிறகு அந்த பணியே நடக்கலை. என்னன்னு சொன்னிங்கன்னா, அந்த கான்ட்ரவர்சி ரயில்வேவுக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கும் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியில் அவங்க இதுதான் சொல்கிறாங்க. சுரங்கப்பாதை தான் மாநில அரசு சொல்லுது. மத்திய அரசு ரயில்வே துறை என்ன சொல்லுதுன்னா, மேல்மட்ட பாலம் அமைக்கிறது தான் அங்கே சரியாக இருக்குன்னு சொல்லும்போது, மாநில அரசு என்ன சொல்லுதுன்னா, நெடுஞ்சாலைத்துறை என்ன சொல்லுதுன்னா, மேல்மட்ட பாலம் அமைக்கிறதுல அந்த நீளம் பத்தாதுன்னு சொல்லுது. ஆனால் அது தவறான தகவல். நாங்கள் போய் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம். இப்போ கமலம் தியேட்டர்கிட்ட இருக்கக்கூடிய ரயில்வே கிராசிங் மேம்பாலம் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் வந்து சற்றேறக்குறைய ஒரே நீளத்தில் தான் இருக்குது. எனவே அவங்க சொல்லக்கூடிய அந்த தேரோட வீதி அது வந்து தடைப்படுங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அங்கே சில அரசியல்வாதிகளுடைய ஆதாயத்திற்காக அந்த இடத்த என்கரேஜ் பண்ணி வச்சு அந்த இடத்த வந்து எடுக்க வேண்டியது இருக்குது, கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சர்வீஸ் ரோட்டுக்காக கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. அவர்களுடைய வசதிக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னிங்கன்னா, அந்த சுரங்கப்பாதையாக அது போடுறது மேல்மட்ட பாலமாக அமைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய அரசியல்வாதிகள் அதை எதிர்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இன்றைக்கு அந்த பாலம் வந்து கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இன்னும் இருக்குது. ஆனால் இப்போ அந்த இடத்துல போக்குவரத்து நெருக்கடி என்பது மிக மோசமாக இருக்கும். ரயில்வே கேட்டு ஒரு முறையும் ரயில்வே கேட்டு இப்போ நிறைய ரயில்கள் போகுது, ஸ்பெஷல் ரயில் போகுது. அப்பப்போ ரயில்வே கேட்டு மூடும்போது இரு பக்கமும் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஒரு 200-300 வாகனங்கள் நிற்கும். காரு, சிறிய ரக லாரிகள், இருசக்கர வாகனங்கள், இதெல்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து போக்குவரத்து ரயில்வே கேட்டு திறந்தது பிற்பாடு போக்குவரத்து கிளியர் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். ஆக அது ஒரு கோரிக்கையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் நிறைவேற்றலை. அப்புறம் இந்த மெடிக்கல் காலேஜ் வரணும். அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொன்னாக்கா, ஏற்கனவே அந்த மெடிக்கல் காலேஜுக்காக இங்கே வந்து 100 ஏக்கர் இருக்கக்கூடிய எம்பூதூரில் அந்த நெஞ்சக மருத்துவமனைக்கிட்ட அரசுக்கு இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து நம்ம போகணுன்னு அதுக்கு அடிக்கல் நாட்டினார். அதிமுக ஆட்சியில் இது திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி அது அதிமுக ஆட்சி வந்தபோது அதில் மெடிக்கல் காலேஜ் உருவாகிறதுக்கான வாய்ப்பை வந்து மறுத்துட்டாங்க. இதன் பிறகு அந்த இடத்துல மெடிக்கல் காலேஜ் இவங்க ஆட்சிக்கு வரல, திமுக ஆட்சிக்கு வரலை. எனவே மெடிக்கல் காலேஜ் என்பது கைவிடப்பட்டு இப்போ என்னென்னா அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டுங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. மெடிக்கல் காலேஜ் காலேஜுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அது, அடிக்கல் நாட்டின இடம் எம்புதூர். அதான் ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுதான் ஹைலைட்டான பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சார், இப்போ இருக்கிற கல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் எம்புதூர் பஸ் ஸ்டாண்டுக்கு மட்டும் என்ன சார் இடர்பாடுகள்? மக்கள் இடர்பாடுகள் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, அது ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவாக கடலூர் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க.
இங்கேருந்து இப்போ இந்த இடத்துலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு இப்போ இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுன்னா ஒரு 7 கிலோமீட்டர் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஊருக்கு வெளியில் இருக்கிறதாக கருதுறாங்க. இதுக்கான போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் தான் பண்ணணும். அது எந்த தொகுதி வருது? எம்புதூர் வந்து குறிஞ்சிப்பாடி தொகுதியில் வருது. குறிஞ்சிப்பாடி பார்டர், குறிஞ்சிப்பாடி தொகுதியோட பார்டரில் வருது. அது அங்கே போய் பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுன்னு கிட்டத்தட்ட வேலை ஒரு 80% 70%. நிறையா போராட்டங்கள்லாம் பண்ணீங்களே நீங்கள்? நாங்கள் பண்ணோம். அதெல்லாம் வந்து எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறது, எங்கள் ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறார் அந்த சப்ஜெக்ட். பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு நிறைய உங்கள் கூட்டம் புதாக கல்லூரி மக்களுக்காக நிறையா போராட்டம் பண்ணி நிகழ்ச்சி. அதில் என்ன ஒரு கவலைக்குரிய விஷயமா நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால், இந்த பாதிப்பை கடலூர் மக்கள் வந்து உணரலை. போராட்டத்திற்கு சரியான வகையில் கடலூர் மக்கள் ஒத்துழைக்கலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையடி குப்பத்தில் வந்து தோல் தொழிற்சாலை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மக்கள் போராடுறாங்க, வர முடியலைங்க. அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய விஷயம், ஸ்டெர்லைட் விஷயம், இதுக்கெல்லாம் மக்கள் ஒன்றாக அணிதிரண்டு போராடும்போது அந்த செயல் திட்டத்தை செய்ய முடியல. ஆனால் கடலூரை பொறுத்தவரையில் அந்த அளவுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்ததுன்னு சொன்னாக்கா அதை செஞ்சுருக்க முடியாது. இப்போ வந்துருக்க மாநகராட்சி ஆணையர், இப்போ இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் வந்து கடலூருக்குன்னு போட்ட மாநகராட்சியார் அனு ஐஏஎஸ் அவங்க வந்து லீவில் இருக்காங்க. இவர் பொறுப்பாக இருக்கார். கடலூரை பொறுத்தவரையில் இதுவரையில் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்களாக நமக்கு வந்து மாவட்ட நிர்வாக அதிகாரி, அதாவது மாவட்ட ஆட்சியர்கள்லாம் விளம்பர பிரியர்களாக இருந்தாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய ஆட்சியர் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் முன்னெடுக்கக்கூடிய, ஆமாம் சிபி ஆதித்ய செந்தில்குமார் கொஞ்சம் வித்தியாசமாக, ஆனாலும் முழு அளவில் செய்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவர்களை விட வித்தியாசப்பட்டு கடலூர் வளர்ச்சிக்கு கொஞ்சம் முயற்சி செய்கிறாரு. சார் கடலூர் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தான் சார் தெரியுது. கடலூர் வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுதுன்னு சொன்னாக்கா எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது அடிப்படை வசதிகள், இப்போ இதுக்கு பின்னாடி போன விழுப்புரம், இதுக்கு பின்னாடி இதிலேருந்து உருவான விழுப்புரம், அந்த விழுப்புரத்தையும் நீங்கள் கடலூரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். விழுப்புரம் அளவுக்கு கடலூர் டெவலப் ஆகலை. இப்போ சமீபத்தில் இந்த கள்ளக்குறிச்சியில் கூட கலெக்டர் ஆஃபீஸ் பிரிஞ்சதும் கலெக்டர் ஆஃபீஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கடலூரில் இப்போ தான் கட்டி முடித்தோம். அதிமுக ஆட்சியில் போன ஆட்சி நிறைய நிதி ஒதுக்குறாங்களே சார் உள்ளாட்சித்துறையில். அதாவது அந்த நிதிகள் ஒதுக்குவது என்பது வளர்ச்சி, அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்காக, ஒரு வளர்ச்சி அல்லாத கவர்ச்சி திட்டங்களுக்காக இருக்குது. இப்போ சில்வர் பீச்சில் போய் ஒரு அழகுபடுத்தியிருக்காங்க, அது கவர்ச்சி திட்டம். ஆமாம், சில்வர் பீச்சை பொறுத்தவரையில் நீங்கள் அது இயற்கை எழிலோடு அந்த கடற்கரை இருந்துட்டு போகட்டும். நீங்கள் அதில் போய் செலவு பண்ண விஷயங்களை ஒரு கடலூருக்கு ஒரு இன்ஜினியரிங், அரசுனுடைய இன்ஜினியரிங் காலேஜ் இல்லை, இங்கே இல்லை, கிடையாது. அரசுனுடைய பாலிடெக்னிக் கிடையாது. அப்போ மருத்துவ கல்லூரி இல்லை, சரமான சாலைகள் இல்லை, ரோடு குண்டு குழியுமா இருக்குது. இப்போ வந்து மைதானத்தை அழகுபடுத்துறேன்னு சொல்லி மைதானத்தில் கடை கட்டுறேன்னு சொல்லிட்டு, இந்த கடலூருக்கு இருக்கக்கூடிய பெருமையே என்னன்னா அந்த கடலூர் மைதானம். அங்கே இருக்கக்கூடிய மரங்களை இப்போ வெட்டிட்டாங்க. வராத தலைவரே கிடையாது. ஆமாம், அங்கே வராத தலைவர் கிடையாது. அது பிரிட்டிஷ்கார காலத்தில் வந்து அது வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே கட்டி முக்கியத்துவம் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம், அந்த மரங்களை எல்லாம் 2 பேர் வச்சாங்க. ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த பசுமை இதில் அமைப்பில் அவங்க வச்சாங்க ஒரு பக்கம் மரம், இன்னொன்று கடலூர் பொதுநல அமைப்பு வச்சுது, கடலூர் அனைத்து பொதுநல இயக்கங்களின் கூட்டமைப்பு வச்சுது. ஆமாம், அதை தான் அந்த ராமசாமி படையாச்சியாருடைய மணிமண்டபம் கட்டும்போது அந்த மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ அந்த கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தினுடைய அந்த மரங்களையெல்லாம் வெட்டி அகற்றிட்டு அங்கே என்ன வரட்டுத்தனமாக ஒரு கடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மாநகராட்சி வருமானம் தான். மாநகராட்சி, அதாவது மாநகராட்சி வருமானத்தை மட்டும் பற்றியே நம்ம வந்து யோசிக்கக்கூடாது. மாநகராட்சிக்கு வருமானம் தான் பிரதானம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லா பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த நினைவுகளை எல்லாம் வந்து அழிச்சு தான் அந்த வருவாயை ஈட்டுறதுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? சார், இப்போ வளர்ச்சி திட்ட பணிகள் செய்யணும் மாநகராட்சிக்கு வருமானம் தான் சார் செய்ய முடியும். சில விஷயங்களுக்கு இருந்து தான் ஆகும். மாநகராட்சிக்கு வருமானம் என்பது இது போல் ஒரு, அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பொது என்னன்னு சொன்னால் சமூக சிந்தனையோடு இருக்கணும். கடைகட்டி வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள், அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு அரசனுடைய எண்ணம் என்பது எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா அது நஷ்டத்தில் கூட போகலாம்.
மக்களுக்கான நல்ல விஷயங்களாக இருக்கணும். இப்போ கடலூர் அந்த மஞ்சகுப்பம் மைதானத்தை கடை கட்டி தான் நீங்கள் வருமானத்தை பார்க்கணுன்னு சொன்னால், நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். கடலூரை பொறுத்தவரையில் 100க்கு மேற்பட்ட புதிய நகர்கள், கடலூரை ஒட்டி 100க்கு மேற்பட்ட புதிய நகர்கள் உருவாகிருக்கு. இந்த புதிய நகர்கள் உருவாக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. பொது இடம்னு சொல்லிட்டு ஒதுக்கி கொடுக்கணும். ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு, பார்க்குக்கு எல்லாம் ஒதுக்கி கொடுக்கணும். ஆமாம், கிட்டத்தட்ட 80 இடங்களுக்கு மேலே 80 மனைப்பிரிவு 80 மனைப்பிரிவுகளில் ஒதுக்கி கொடுத்த பொது இடங்களில் இந்த மாநகராட்சி அந்த பொது இடத்தை தக்க வைக்கல. யார்கிட்ட இருக்குது அந்த இடம்? அந்த இடம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. ஒன்று கோயில், சிறு சிறு கோயில், அந்த நகருக்கான சிறு சிறு கோயில்களாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. வேலி அமைச்சு நீங்கள் அதை ரெடி பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், வேலி அமைச்சு நீங்கள் அந்த பொது இடத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலைன்னு சொன்னால் அங்கே ஒரு 100 மரத்தை நட்டுட்டு போங்களேன். சின்ன சின்ன காடுகளாக ஒரு நகரில் இருக்கட்டும். என்வாயர்மெண்டலுக்கு அது நல்லா இருக்கும்ல. நீங்கள் உங்களால் வந்து பார்க்கு கட்ட முடியல. இங்கே பார்க்கு கூட நீங்கள் அமரூட் திட்டத்தில் தான் இப்போ அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் மாநகராட்சியினுடைய இதுலேருந்து பண்ணல, அமரூட் திட்டத்தில் கொடுத்ததில். இப்போ கடலூர் டவுன்கால் தான் முக்கியமானது. கடலூர்னால் கடலூர் டவுன்கால்னுவாங்க. பழைய கலெக்டரேட்லாம் பழைய நினைவுசங்களாக அதை சொல்லிட்டு இருப்பாங்க. டவுன்கள்லாம் அப்பயே ஆரம்பிச்சது. இப்போ என்எல்சியினுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டில் வந்து அதை பராமரிப்பு பண்ணி இதெல்லாம் முடித்தாங்க. இப்போ தனியார் மண்டபத்துக்கு ஈக்குவலாக வாடகை ஏற்றிட்டாங்க. அதை பற்றி அதை பற்றி இப்போ மனு கொடுத்துருக்காங்க. பொதுநல இப்போ அதாவது அனைத்து குடியிருப்போர் நல சங்கம் பொதுநல அதோடு கொடுத்துருக்காங்க. நான் கூட எழுதியிருக்கேன். என்னன்னு சொன்னாங்க, என்எல்சி வந்து இந்த மாதிரி 90,000 ரூபா வாடகை வாங்கிறதுக்கு அங்கே ஏழை பாழைகளுக்கான ஒரு வாய்ப்பு இருந்த இடத்த 90,000 ஏற்கனவே எவ்வளோ சார் வாடகை கொடுத்தாங்க? ஏற்கனவே எல்லாம் ஒரு சமீபத்தில் அந்த சின்னதாக இருந்த அனக்ஸுக்கு நாங்கள் ஒரு 2,500 ரூபா கொடுத்தோம். ஒரு 7,500 ரூபா 15,000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்தது. சரியாக எனக்கு தெரியல. ஆனால் 90,000 ஏற்றிருக்கிறதுங்கிறது பல மடங்கு ஏற்றினது. கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதாரண மண்டபத்தில் என்ன தொகை இருக்குமோ அந்த தொகையை அங்கே நிர்ணயிச்சிருக்காங்க. அது ஏழை வாழைகளை பாதிக்கும். அதில் வந்து 90,000 ரூபா முழுசாக உணவு கூடத்தோடு எடுத்தால் 90,000, உணவு கூடம் இல்லாத எடுத்தால் 60,000லாம் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அது என்எல்சிக்கு வந்து இப்போ என்எல்சி பராமரிக்கணும்னு சொன்னால் என்எல்சியை பொறுத்த வரையில் அது இது கடலூர் மாவட்டத்தினுடைய கனிம வளங்களை எடுக்கிறதும் இல்லாத கடலூர் மாவட்டத்தினுடைய சுற்றுப்புறத்தை வந்து சீர்கெடுத்துருக்குங்கிறது தான் அது. அதை தொடர்ந்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் அதை வந்து வலியுறுத்தினே இருப்பாங்க. அந்த விவசாயிகளுடைய பாதிப்பு, நிலத்தடி நீர் ஆதாரம் பாதிப்பு அப்படிங்கிறதுலாம். ஆக எந்த அளவுக்கு அந்த என்எல்சி நிர்வாகம் ஒரு லாபத்தை ஈட்டுச்சோ அதில் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த கடலூர் மாவட்டத்துக்கு அது செய்யலை. சரி சார், இப்போ கடந்த 5 ஆண்டு அதிமுக ஆட்சி, இப்போ முடிய போகிற 4 ஆண்டுகளை திமுக ஆட்சி, இந்த 2 ஆட்சியில் கடலூர் மாநகராட்சி என்ன செஞ்சுருக்கிறாங்க? அதாவது எனக்கு கடலூர் மாநகராட்சி என்ன செஞ்சுருக்காங்கன்னா அந்த ஆட்சியில் இல்லை அப்படி கம்பேர் பண்ணுறது இல்லை. நீங்கள் அப்படி அந்த ஆட்சியிலையும் பல கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க, இந்த ஆட்சியிலையும் பல கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க. என்னை பொறுத்தவரையில் என்னன்னு சொன்னீங்கன்னா, எங்கள் அமைப்பு பொறுத்தவரையில் 2 ஆட்சியும் கடலூர் மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கடலூர் மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றவில்லைங்கிறது தான் பொதுவான குற்றச்சாட்டு. ஒரு சில எண்ணத்துக்குள்ள நிறைவேற்றல. அதாவது எதிர்பார்த்த அளவுக்கு, குறைந்தபட்சம் எதிர்பார்த்த அளவு கூட இல்லை. நான் தான் சொன்னேன், மெடிக்கல் காலேஜ் இல்லை, கம்மியம்பேட்டை ரயில்வே பிரிட்ஜ் இல்லை, பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலியரு. கடலூரை பொறுத்தவரையில் பாருங்க, இப்போ என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா நாய் தொந்தரவு அதிகம், மாட்டு தொந்தரவு அதிகம், பன்னி தொந்தரவு அதிகம். இப்போ நான் அந்த பல ஒதுக்கல என்னதான் சார் என்ன பண்ணாங்கிறத இப்போ அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. வெளிப்படையாகவே சொன்னாங்க, மாநகராட்சியினுடைய நிர்வாகம் என்னோட ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி மேயர் சொல்கிறாங்க. ஆமாம், அப்போ அதனுடைய உள்நோக்கம் மேயர் பொறுத்தவரை அதிகாரிகள் வந்து மூத்துக்கள் உண்டாங்களோ அதனுடைய உள்நோக்கம் இது நம்ம போய் விலாவாரியாக நம்ம சொல்ல முடியாது. ஒரு மேயருக்கும் ஒரு நிர்வாக அமைப்புக்கும் கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடு வருகிறது. இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சொல்கிறத அவங்க கேட்கல, அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு நிர்வாகம் இருக்குன்னு சொன்னாக்கா அங்கே வந்து இப்போ மேயர் செய்ய தயாராக இருக்கிறாங்க, ஆனால் அதிகார ஒத்துழைப்பு இல்லை. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது பொதுவாக இந்த கடலூரின் மீது யார் இதுவரையில் இருந்த அரசியல்வாதிகளாகட்டும் இல்லை அதிகாரிகளாகட்டும் இந்த கடலுடைய வளர்ச்சிக்காக பெரிய அளவில் யோசித்தவங்க கிடையாது. அதுதான் பொதுவான கருத்தாக மக்கள்
மத்தியில் இருக்கிறது என்னன்னு சொன்னால், அதாவது சொல்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜ், பாலம், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரையில் விழுப்புரத்தில் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தாச்சு. இதனுடைய மாவட்டம் பிரிஞ்சதுக்கு பிற்பாடு விழுப்புரம் எங்கேயோ போயிடுச்சு. நல்ல டெவலப் ஆகிடுச்சு. நல்ல டெவலப் பொன்முடி அமைச்சர் பொன்முடி அதை போல் இங்கே வந்து நமக்கு வந்து செய்யறதுக்கான அரசியல்வாதி. சரி, இப்போ தேர்தல் நெருங்க போகுது. ஆமாம், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த அரசுக்கு உங்கள் இயக்கம் சார்பில் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? இதை செய்யணும்னு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னாக்கா, கடலூருக்கு இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் காலேஜுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த விஷயங்கள் நிறைவேற்றணும். ரெண்டாவது, கம்மியம்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தை உருவாக்கணும், அது உடனடியாக கட்டி கொடுக்கணும். கடலூரை பொறுத்தவரையில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அரசு சார்பில் தொடங்கணும், ஒரு பாலிடெக்னிக் அரசு சார்பில் தொடங்கணும். இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கடலூரை சுற்றி இருக்கக்கூடிய சாலை வசதிகள், இந்த சாலையில் ஒரு பெரிய இது இல்லை. இப்போ முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, சாலை ஆக்கிரமிப்பு. இந்த திட்ட குழுமம், இது டவுன் பிளானிங் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அது கடலூரில் இருக்கா என்னன்னு தெரியாது. இப்போ நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே விதிமீறிய கட்டடங்களாக இருக்கும். சாலையை ஆக்கிரமித்து தான் வந்து கட்டடங்கள் இருக்கும். அப்படியே வந்து அவங்க அத்துவரையில் கட்டியிருந்தா கூட வேலி கட்டி, நீங்கள் இந்த என்னை பார்க்க வரும்போது கூட நீங்கள் பார்த்துன்னு வந்துருக்கலாம். இப்போ பெரும்பாலும் பாதி வீடுகளில் வந்து 50% வீடுகளில் 4 அடிக்கு வேலி கட்டி வச்சுருக்காங்க. பொது இடத்துல சாலையில் கட்டி வச்சுருக்காங்க. சாலை வந்து 15 அடி சாலை, 20 அடி சாலை, 23 அடி சாலை, 30 அடி சாலை இப்போ தான் கட்டாயம்னு சொல்கிறாங்க. 40 அடி சாலையை கடலூரில் பார்க்க முடியாது. 50 அடி 60 அடி சாலையெல்லாம் பார்க்க முடியாது. எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரே ஒரு சாலை இருக்குது, அது கூத்தப்பாக்கத்தில் பாதிரிக்குப்பம் பஞ்சாயத்தில் இருக்குது, சப்தகிரியில். இப்போ நீங்கள் சொல்கிறது மெடிக்கல் காலேஜ், உயர்மட்ட பாலம், இதெல்லாம் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு 3 அதிகபட்சம் ஒரு 2 மாதம் தான். அதுக்கப்புறம் கோட் ஆஃப் கான்டக்ட், எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் போட்டுருவாங்க. அதுவும் செய்ய முடியாது. இந்த கடைசி கூட்டத்தோட கடைசி பட்ஜெட்டில் 110 முதலமைச்சர் அறிவிச்சிட்டு போனாதான், அறிவிச்சா தான் அதை பண்ண முடியும். அறிவிச்சா தான் அப்புறம் எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஆட்சி எந்த ஆச்சோ அந்த ஆட்சி அதை கையில் எடுப்பாங்க. அதாவது அறிவிக்கிறதை எல்லாம் செயல்படுத்துகிறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ அதுதானே வந்து எலெக்ஷனில் இருக்கக்கூடிய முரண்பாடு. அறிவித்ததெல்லாம் நீ செய்யலைங்கிறது தான் இப்போ வந்து பிரதான குற்றச்சாட்டு. ஆமாம். அப்போ 110 அறிவிக்கிறது, 110 அறிவித்த விஷயங்களில் எவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சிருக்குங்கிறது நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டியதாக இருக்குது. அது சொல்லலாம் வேண்டாம், இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஏதோ ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அதை எங்கள் முன்னாடி காட்டினா தான் நாங்கள் அதை ஒத்துக்குவோங்கிற நிலைமையில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயந்தான் இதெல்லாம். இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 40 வருடமாக இந்த பஸ் ஸ்டாண்டு இதே நிலைமையில் இருக்குது. 850 பஸ்ஸு வந்து போகுது ஒரு நாளைக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டோடைய விஸ்தீரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் கிட்ட தான் இருக்கும். இது சாத்தியமே இல்லாத ஒன்று, 850 பஸ் வந்து போகிறது. இப்போ பஸ்ஸை பொறுத்து அந்த இடத்துல இன்னும் ஏலம் போகாத கடைகள்லாம் இருக்குது. பஸ்ஸு தொழிலாளி தனக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கேட்குறான், ப்ரைவேட் பஸ் தொழிலாளி. அரசு பஸ் தொழிலாளியை பொறுத்த வரையில் அவருக்கு அந்த டெப்போவில் ஏதோ ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுக்குறாங்க. இங்கேயும் ஏதோ அந்த கவுண்டர் மாதிரி வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஏதோ ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது ப்ரைவேட்டு தொழிலாளி இருக்காங்க, 24 மணி நேரம் பஸ் ஓட்டுறான், பஸ்லேயே தான் படுத்துருக்கான். நாங்கள் பல முறை போய் கமிஷனர்கிட்ட மனு கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஒதுக்கி கொடுங்க. அவங்க ராத்திரியெல்லாம் பஸ் ஓட்டிகிட்டு வராங்க, ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்ட முடியும், விபத்து இல்லாத பயணமாக அது இருக்கும், கொடுங்கன்னு சொன்னால் இன்னைய வரையில் அதை காதிலே போட்டுக்கல. அரசியல்வாதிகளும் காதில் போட்டுக்கல. நிர்வாகமாக மாநகராட்சி நிர்வாகம் மேயர் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம், காதில் போட்டுக்கல. கமிஷனர் ஒவ்வொரு கமிஷனரும் பார்த்து மனு கொடுக்குறோம், அதை காதில் போட்டு கொடுக்கறதுக்கு இயலாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே போல் இந்த கடலூரை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் நிறுத்துறதுக்கு பார்க்கிங் இருக்காது. பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம், பஸ் ஸ்டாண்டை சுற்றி காருக்கான பார்க்கிங்கே கிடையாது. இல்லை, எந்த பஸ் ஸ்டாண்ட்லையுமே இருக்காது. எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் இருக்காதுன்னு சொன்னால் நான் எப்படி என்னுடைய பேசஞ்சர், என்னுடைய பேரண்ட்ஸையோ இல்லை என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களையோ கொண்டு போய் நான் பஸ் ஏற்றி விட முடியும். எங்கே காரை விட்டுட்டு நான் எங்கே கொண்டு போய் ஏற்றி விட முடியும்? அதனால தான் பஸ் ஸ்டாண்டு உள்ள கார் போகுது. எந்த இடத்துலையும் அந்த கார் பார்க்கிங் இடம் இல்லை. ஏற்கனவே இருந்த கார் பார்க்கிங் இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க, அந்த லாரன்ஸ் ரோட்டில் கொடுத்துருந்தாங்க, அந்த பழைய ஆராதனா இருந்த இடத்துல. இப்போ அங்கெல்லாம் வந்து ஆட்டோ நிற்குது.
இதெல்லாம் யார் ஏற்பாடு பண்ணணும்? ஆட்டோ ஸ்டாண்டை பொறுத்தவரையில் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த இடத்த போய் ஒரு ஆட்டோ நிறுத்துறது, அப்புறம் திருப்பி ஒரு ஆட்டோ ஸ்டாண்டாக மாற்றி கொள்வதுன்னு யார் எங்கே போய் நாங்கள் இது பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்கன்னு வண்டியை கொண்டு நிறுத்த முடியும்? அதே போல் நடைபாதை ஆக்கிரமிப்பு நாம் பல முறை சொல்லிட்டோம். இங்கே தேசிய அது மாநில நெடுஞ்சாலையே ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் வரும்போது பார்க்கலாம். ஆமாம், அந்த சிதம்பரம் டு பாண்டிச்சேரியினுடைய அந்த சாலை ஆக்கிரமிப்பு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கு. இது நாக்காளி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. டீ கடை இருக்குது. அதில் ஜனங்க வந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் இது மாவட்ட நிர்வாகம் பண்ணணும். முதல்ல மாவட்ட நிர்வாகத்தை நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஸ்பான்சராக நீங்கள் ஏன் இவங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கடைக்காரங்க எல்லா இதுலேயும் ஸ்பான்சராக இருக்கான். அரசனுடைய திட்டங்களில் ஏதோ ஒரு இது பேரிகார்டு செஞ்சு கொடுக்குறது, அது செஞ்சு கொடுக்குறது, இதை ஸ்பான்சராக நீங்கள் ஏன் அவங்ககிட்ட என்ன அரசு வந்து இந்த வர்த்தக நிறுவனங்கள்லாம் பிச்சை எடுக்குதா? அரசு வந்து பிச்சைக்காரனாக போயிடுச்சா? அப்போ கட்டக்கூடிய வரியெல்லாம் என்னாச்சு? அப்போ உனக்கு ஒதுக்கக்கூடிய ஃபண்டெல்லாம் என்னாச்சு? நீ செய்ய வேண்டியது நீ செய்ய வேண்டியது உன்னுடைய ஃபண்டில் செஞ்சால் தான், அவங்ககிட்ட ஸ்பான்சர் வாங்காத செஞ்சால் தான் நீ அவன் மீது அதிகாரம் செலுத்த முடியும். சரியில்லைன்னா சரியில்லை, இவங்க அவங்க மேலே அதிகாரம் செலுத்துவாங்க. ஆமாம், அதுதான் நடக்குது இங்கே. இப்போ இது கான்ட்ராக்ட் ரெகுலேஷனில் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? அரசுடைய அதிகாரி போய் தனியார் கடைகளை திறந்து வைக்கிறாங்க, ஹோட்டலை திறந்து வைக்கிறாங்க. எப்படி சரியாக இருக்கும்? ஆமாம், அதிகாரி பணம். ஆமாம், தனியார் நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிற எத்தனை முறை தலைமை செயலாளர் வந்து அறிவுறுத்தல் செஞ்சாலும் கோட் ஆஃப் கான்டாக்டில் வந்து நீங்கள் அதெல்லாம் செய்யக்கூடாதுனாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போய் செய்கிறாங்க. அரசியல்வாதி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவங்க செய்கிறாங்க. இப்போ கடந்த காலங்களில் இந்த வாட்ஸ்அப்பினுடைய கொடுமை இருக்குது பாருங்க. விளம்பர பிரியர்களாக போயிட்டாங்க அரசு அதிகாரிகள்லாம். தன்னை ஏதாவது ஒரு விளம்பரத்தில் வெளிப்படுத்திக்கணும். வேலையில் கவனம் செலுத்துவது என்பது குறைந்து விட்டது, விளம்பரத்தில் கவனம் செலுத்துவது என்பது அதிகமாகிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், அதாவது சட்டபூர்வமாக நீ செய்ய வேண்டிய வேலை, உன்னுடைய அன்றாட பணிகள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து விளம்பரத்தில் தள்ளியாச்சு. அரசு அதிகாரிகளுடைய போக்கு அந்த மாதிரி மாறிடுது. அப்போ இந்த கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் அவங்க கான்ட்ராக்டை மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள், அவங்கக்கிட்ட ஸ்பான்சர் வாங்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னு சொன்னால், உன்னுடைய சட்டபூர்வ கடமையை செய்கிறதுலேருந்து அவங்களுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு கொடுத்து போக வேண்டிய விலக்கல்ச்சர் இல்லை, அவங்க உங்கள்கிட்ட உரிமையை எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளியிருக்கு. அதுதான் இன்றைக்கு வந்து இந்த நடைபாதைகளை ஆக்கிரமிச்சிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கடைகள் போட்டு வச்சுருக்கு. பஸ் ஸ்டாண்டில் ஒரு 44 கடைக்கு தான் அனுமதி உண்டு. ஏன்னா அது தீர்மானம் போட்டு கொடுத்த அனுமதி. இன்றைக்கு 150க்கு மேலே நடைபாதை கடைகள் இருக்குது. அதுக்காக போராடுறோம். அந்த 44 பேரை காலி பண்ணுறதுல தான் நிற்கிறாங்க. அனுமதி வாங்கினவனை காலி பண்ணுறதுக்கு நிற்கிறாங்களோ ஒழிய, ஏன் 150-200 கடைகள் வந்து அதை ஒட்டியெல்லாம் வந்தது, அதெல்லாம் கவனம் செலுத்துறதுக்கு மாநகராட்சிக்கு இது இல்லை. ஏன்னா அரசியல் நிர்பந்தம். இப்படியாக வந்து இப்போ இன்றைக்கி ஜனங்களுக்கு வந்து இங்கே சாலையை பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது மிக மோசமாக இருக்கிறது. இங்கே இதை பொறுத்தவரை நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ கலெக்டரை பொறுத்தவரையில் கொஞ்சம் வளர்ச்சி திட்டங்கள் செய்கிறாரு. அதே போல் விடுப்பில் இருந்தால் கூட ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாநகராட்சி நாங்கள்லாம் போய் கோரிக்கை சொல்லுவோம். உடனடியாக அதுக்கு வந்து கவனம் செலுத்தி அதெல்லாம் செஞ்சாங்க. இடத்து ஸ்பாட்டெல்லாம் பார்த்தாங்க. மாவட்ட எஸ்பியை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது, குற்ற நடவடிக்கை அவரே ஆஜராகிறார். இதுவரையில் நான் மாவட்ட அதிகாரி லெவலில் இந்த போல் வந்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆஜராகிறதுங்கிறத நான் பார்த்ததில்லை. இது ஆஜராகிறதுனுடைய விளைவு என்னன்னா, குற்றவாளி அடுத்த நாள் நடவடிக்கை மாட்டிக்கிறான், பிடிச்சிடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் கிடையாது. ஆக மாவட்ட நிர்வாகத்தில் நல்லா இருக்காங்க. 3 பேரும் இப்போ கொஞ்சம் கடந்த காலங்களை ஒப்பிடும்போது இப்போ தேவலாம். ஆனால் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, நம்ம எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு நெருக்கடிகளோடு இருக்காங்க. சரிங்க சார். போக்குவரத்தை பொறுத்தவரையில் போக்குவரத்தை பொறுத்தவரையில் காவல்துறை வந்து அதில் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கிறதா கருதுகிறேன் நான். போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கிறதில்ல, இந்த அன்னெசரி பார்க்கிங்கு, அப்படியே சாலை ஆக்கிரமிப்பு, இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி இந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தணுங்கிறது எங்களுடைய பிரதான கோரிக்கை. முக்கியமாக நாங்கள் வைக்கிறது என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, நடைபாதை நடப்பதற்கு அது மாவட்ட நிர்வாகம் பண்ணும். அது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கு. மாவட்டம் பூரா அதை அமல்படுத்தணும் செய்யணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறாரே தவிர, தீபாவளிக்கு முன்னாடி கூட பேசுனாங்க. அதை பற்றி பேசும்போது அவர் சொன்னார், மாவட்டம் பூரா
நடவடிக்கை எடுக்கணும், தீபாவளி கழிச்சு பொறுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசினவங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவர். அவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இன்னும் அதுக்கான வேலைகள்லாம் செய்யலை. ஆக இங்கே எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால், இந்த டவுன் பிளானிங் அது வந்து சரியாக செய்யணும். இது சாலையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றணும். முனிசிபாலிட்டிக்கு சொந்தமான, மாநகராட்சிக்கு சொந்தமான 80க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய பொது இடங்கள் ஆக்கிரமிப்பு இருக்கிறத கைப்பற்றி அதை வருவாய் ஈட்டுவதற்கான பணியிலையோ, இல்லை அதுக்கு எந்த பர்பஸ்க்காக கொடுத்தாங்க, பார்க்குன்னு கொடுத்தாங்க பார்க்கு, கடைக்குன்னு கொடுத்தாங்கன்னா கடைக்கு, அதை தான் பயன்படுத்தணுமே ஒழிய அதை வேறு விதங்களுக்கு பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆள்கள் கோயிலாக கட்டியோ இல்லாத வேறு விதமாக பயன்படுத்துறதுங்கிறது வந்து அறவே எடுக்கணும். நான் இது சம்மந்தமாக ஏற்கனவே முதலமைச்சருக்கெல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். நகராட்சியிலேருந்து எனக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நாங்கள் வேலி அமைச்சு அந்த இடங்கள் எல்லாம் வந்து நாங்கள் பராமரிக்கணும், கைப்பற்றுறோம் அப்படின்னு சொல்லி அதோடு சரி. ஆமாம், அதோடு சரி. ஆனால் இது மேயரே அவங்க வாயால் சொன்னது என்னன்னு சொன்னீங்கன்னா, 55க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து ஆக்கிரமிப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் 100க்கு மேற்பட்ட நகர்கள் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் பொது இடங்கள் வந்து வேறு பயன்பாட்டுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா கோவிலுக்கு தான். அதே போல் கடலூரை பொறுத்தவரையில் சவுண்ட் பொல்யூஷன் அதிகம். 4 சக்கர வாகனம்ட்டும் 2 வீலர் ஆகட்டும் தடை செய்யப்பட்ட ஆரன் தான் இங்கே ஒழிக்கும். எல்லா ஊரில் பிடிச்சிருக்காங்களா சார் மோட்டார்? கடலூரில் பிடிக்கல. கடலூரில் பிடிக்கலையா? பஸ்ஸை பிடிக்கிறாங்க. பஸ் என்ன, பஸ்ஸினுடைய ஆமாம், பஸ்ஸினுடைய தொந்தரவு ஹைவேயில் இருக்கும் போது அது வேகமாக போயிட்டு இருக்கிறது. இந்த தண்ணி வண்டி இருக்குது பாருங்கள், அவன் ஒரு நகரில் போந்தானா 1/2 மணி நேரம் தடை விட்டு ரயிலில் பயன்படுத்தக்கூடிய ஆரனை பயன்படுத்துகிறான். 2 வீலரில் இது டிசைனாக பயன்படுத்துகிறான். மியூசிக்கல் ஆரன் பயன்படுத்துகிறான். அதாவது போகக்கூடிய சாதாரணமாக போகக்கூடிய அந்த வாகன ஓட்டிகளை வந்து பயமுறுத்தக்கூடிய வகையில் அந்த ஆரன் சவுண்டெல்லாம் இருக்குது. சரி சார், இந்த திமுக ஆட்சி பற்றி உங்களுடைய செயல்பாடு என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, இல்லை நீங்கள் பொதுநல இயக்கங்கள் இருக்கீங்க, ஒரு கூட்டமைப்பினுடைய செயல் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்க, கடலூர் மாநகராட்சி வளர்ச்சி கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கிறீங்க. இந்த 4 ஆண்டுகால ஆட்சியினுடைய செயல்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கு, அதை மட்டும் சொல்லுங்கள். அது என்ன கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் வந்து ரொம்பலாம் குட்டுன்னு சொல்ல முடியாது, வெரி குட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏதோ வந்து ஒரு ஃபேர் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் முன்ன எப்பயுமே நாங்கள் அரசோட வந்து என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா, எங்கள் உரிமையை கேட்குறதுக்காக தான் நாங்கள் எப்பயுமே போராடிட்டு இருப்போம். எந்த அரசையும் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆதரிக்கிறது இல்லை. ஏன்னா ஆதரித்து அவங்க பக்கமாக போனான்னு நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் நம்ம கேட்க முடியாது. இப்போ நான் இவ்வளோ கோரிக்கை சொல்கிறேன்னு இதெல்லாம் காலங்காலமாக கேட்டுட்ருக்கிறது தான், இன்றைக்கி நேற்று கேட்கல. ஆக அந்த ஆட்சியும் செய்யலை, இந்த ஆட்சியும் செய்யலைங்கிறது தான் எங்களுடைய வருத்தம். அப்போ எந்த ஆட்சி மாறி வந்தாலும் எங்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், அந்த பொதுநல நோக்கம் கடலூர் மக்களுடைய டெவலப்மெண்ட்டு. இந்த டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் எந்த அரசையும் வந்து நாங்கள் இது பண்ணுவோம். அதனால் எந்த அரசுக்கும் நாங்கள் வந்து செய்கிறத ஏற்றுக்குவோம். ஓவராக அவங்களோட நல்லா செஞ்சாங்க, அவங்க நல்லா செஞ்சாங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் விரும்புறதில்லை. ஏன்னா இந்த கம்பேரிசனோட எங்களுடைய தேவை அதிகமாக இருக்குது. அதிமுக ஆட்சியும் எங்களுடைய டிமாண்டை நிறைவேற்றலை, திமுக ஆட்சியும் எங்களுடைய டிமாண்டை நிறைவேற்றலை. எங்களுடைய டிமாண்டு அதிகமாக இருக்கிறது. சரிங்க சார், உங்களுடைய இந்த கம்மியம்பேட்டை உயர்மட்ட பாலம், ஆமாம், மருத்துவக் கல்லூரி, சாலை ஆக்கிரமிப்பு, 80 மனைப்பிரிவுகளில் போட்டுக்கிற பொது இடங்கள் மீட்பு, இந்த கோரிக்கைகளை அடுத்த வருகின்ற ஆட்சி நிறைவேற்றும் என்று நம்புவோம். எங்களுக்கு இம்மாதிரி நேரத்தை ஒதுக்கி நம்புவோம், அவ்வளோதான். இது காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கோம். 1947க்கு பிறகு நம்பிக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் நடக்கலை. ஆமாம், நடக்கலை. அதாவது வளர்ச்சி என்பது மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ண புதுசாக உருவான மாவட்டங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது கடலூருக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியம், இந்த கடலூருக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகு என்பது எங்கேயும் இல்லை. இந்த கடலூரில் வந்து கடலூரில் இருக்குது, மலை கடலூரில் இருக்குது. இந்த கேப்பர் மலை 60 அடி 70 அடி உயரம் மேலே, 60 அடி உயரம் கீழே. அதனால தான் இந்த பக்கத்தில் வரக்கூடிய தண்ணிங்கிறது, அந்த பக்கம் கேப்பர் மலைக்கு அந்தாண்ட தண்ணி நல்லாயிருக்கும், இந்தாண்ட தண்ணி நல்லா இருக்கும். இந்த மலை தடுத்துருக்கு, இந்த சவுறு தண்ணி அந்த மலை தடுத்துருக்கு. அப்போ 130 அடிக்கு கீழே போனாக்கா இதில் வந்து தண்ணி கிடைக்கும், நல்ல தண்ணி கிடைக்கும் ஓரளவுக்கு. அங்கே நல்ல தண்ணி கிடைக்கும். அதை தான் கொண்டு வந்து இங்கே காசாக விற்றுட்ருக்காங்க. அப்போ கேப்பர் மலை, கொண்டங்கி ஏரி, 2 ஆறு, அந்த 2 ஆறில் ஒரு ஆறு சாக்கடையாக போயிடுச்சு. கெடிலம் ஆறு சாக்கடை. ஏதோ பெண்ணையாறு இன்னும் மிச்ச சுச்சத்தில் ஓடிட்டுருக்கு. அந்த பெண்ணையாறு வெள்ளம் ஆக்ரோஷமாக வந்துன்னு சொன்னால் ஊருள்ள வந்துடும். அதுக்கான தடுப்பணை, அதுக்கான தடுப்பு கட்டை, தடுப்பு சுவர் இப்போ தான் அதுவும் வந்து மந்தகதியில் தான் நடக்குது. அந்த தடுப்பு சுவர் அமைச்சிருந்தால் 2 கோடை காலத்தில் வந்த 2 வெள்ளம் அந்த ஊர் உள்ள பூந்துருக்காது.
அப்போ அதுவும் டிலே எம்மாங்காலமாக கேட்கக்கூடிய விஷயம். ஒரு ஆறுன்னு இருந்தாக்கா அதுக்கு வந்து தடுப்புங்கிறது இருக்கணும். அந்த தடுப்பே இல்லாத ஆறு வந்து வெள்ளம் எடுத்து வரும்போது 2.5 லட்சம் கன அடி தண்ணியெல்லாம் உள்வாங்கிற ஆறா இது? ஆமாம். ஆகும்போது 2.25 லட்சம் 2,10,000 அடி கன அடி தண்ணி வருது. மேட்டூரே தாங்கலை. ஆமாம். இது இந்த அணை இது பாலம் உடச்சிக்கிச்சு. ஆக இவ்வளோ தண்ணி வரக்கூடிய இதை நாம் வந்து அந்த பேரிடர் இதெல்லாம் வந்து அடுத்தது அருள் செல்வன் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் நான். எனவே இப்படி இருக்குது. கடலூர் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில், மக்கள் விரும்பக்கூடிய அளவில் கடலூர் வந்து வளர்ச்சி அடையலைங்கிறது தான் பொதுவான என்னுடைய கருத்து. எனவே வரவங்க வந்து கடலூருடைய அதில் ஒரு பெரிய இது என்னன்னு சொன்னீங்கன்னா, குறிப்பிட்டு சொல்லக்கூடியது கடலூர் மண்ணின் மைந்தர்களே இந்த கடலூருக்கு வந்து சரியான ஒரு வளர்ச்சியை வந்து திட்டமிடலை செய்யலைங்கிறது தான் வருத்தம். மண்ணின் மைந்தர்கள் இருக்காங்க, மண்ணின் மைந்தர்களே அதுக்கான அக்கறை. மற்ற இடங்கள்லாம் என்னென்னு சொன்னீங்கன்னா அவங்க ஊரை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை செய்கிறாங்க. இங்கே அந்த அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே எப்போ வந்தாலும் கான்ட்ரவர்சி தான் வருது இங்கே. ஆமாம். இப்போ கூட இதுதான் எம்எல்ஏவா மந்திரியா, எம்எல்ஏவா மந்திரியா, இது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாக அமைப்பு, அரசியல் நிர்வாக அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்துன்னு சொன்னாக்கா நகர் வந்து டெவலப் ஆகாது. சண்டை தான் இருக்கும். நீ செஞ்சாக்க நான் தடுக்கிறதுங்க, நான் செஞ்சால் நீ தடுக்கிறதுங்கிறது. இப்படி தான் இருக்குது இந்த கடலூர். இது போக போக கடலூர் மக்களுடைய எழுச்சி அதுதான் இதுக்கு தீர்வு காணுங்கிறது தான் என்னுடைய பொதுவான கருத்து. கடலூர் மக்களுடைய விழிப்புணர்வு தான். கடலூர் மக்கள் வந்து கேட்கணும், உரிமை கேட்கணும். கடலூர் மக்கள் என்றைக்கு வந்து வீதியில் இறங்கி மற்ற இடங்கள்லாம் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த இடத்துலையும் நடத்தி காட்டுறாங்களோ அன்னைக்கு தான் வந்து அந்த கடலூருக்கான வளர்ச்சி என்பது கிட்டத்தட்ட முழுமையடைவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இது வரையில் என்ன நீங்கள் பேட்டி. ரொம்ப நன்றி சார். கடலூர் மாநகரத்தினுடைய வளர்ச்சி இவ்வளோ குறைகளை சொல்லியிருக்கிறீங்க. இது அடுத்து வரக்கூடிய ஆட்சி, திமுக ஆட்சி தொடர்ந்து வந்தாலும் அடுத்த எந்த ஆட்சி வந்தாலும் கூட கடலூர் மாநகர மக்களினுடைய இந்த வலிமையான முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றும். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஆதரவு கொடுப்போம். ஏன் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் அரசியல் கண்ணோட்டம், அரசியல் சார்பெல்லாம் இல்லை. இந்த அமைப்பை பொறுத்தவரையில் நாங்கள் அரசியல் சார்பாக செயல்படுறது இல்லை. மக்களுடைய கோரிக்கை என்ன, அதுக்கான போராட்டம் என்ன, அதுக்கு யாருக்கிட்ட போய் தீர்வு காண முடியும் அப்படிங்கிற சிந்தனை தானே தவிர, அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, வேறு ஆட்சிகள் மாறினாலும் சரி, அவங்கள்ட்ட நாங்கள் கேட்போம், அவங்கள எதிர்த்து போராடுவோம் அப்படிங்கிறது தானே வழியே. கட்சி சார்பு இல்லாமல் தான் எங்களுடைய அமைப்புகளை கொண்டு போகிறோம். கட்சி சார்பு இல்லாத தான் இந்த கடலூர் மக்களுக்கான சேவைகளை நாங்கள் செய்வோம் அப்படிங்கிறது நாங்கள் எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் திடமாக இருக்கிறோங்கிறத சொல்லிக்கிட்டு. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.